இன்னைக்கு நாம் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறோம், ஆனா இழக்கிறோம் ஜீவனை இழக்கிறோம், செத்துறோம். அப்ப எல்லாமே இழக்கக்கூடிய இந்த சரீரம் தேவையான்னு கேட்கிறேன். இல்லங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சார் இந்த பேக்கை எடுத்துக்கோங்க சார், இந்த பேக்ல நீங்க எது போட்டாலும் கீழே விழுந்துரும் சார், நீங்க எது போட்டாலும் கீழே விழுந்துரும் சார் சொல்ற பேக் உங்களுக்கு தேவையா? அதேதான் நானும் சொல்றேன். சார் இந்த உலகத்துல எல்லா மகிமையும் கனம் கிடைக்கும், ஆனா செத்து போயிடுவீங்க சார், ஆனா எதுவுமே நிலைக்காது சார் என்று சொன்னா அந்த வாழ்க்கை நீங்க ஏத்துக்குவீங்களா? அததான் நானும் சொல்றேன். எல்லாமே இழந்து போற வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? இழக்காம இருக்கிற வாழ்க்கையை நோக்கி சென்றால்தான் நீங்க 3வது படியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐயா, நாம கூட கடவுளை நேசிக்கிறோம் சொல்றோம், ஆனா எடுத்த விட மாட்டோம். இதே இடத்துல இருந்துக்குன்னு கடவுளை நேசிக்கிறோன்றோம். இல்லை, இந்த எடுத்த விட்டு அவர் இடத்தை நாம நேசிக்கணும். அப்போதுதான் அந்த நேசம் பரிபூர்ணமாகும்.